நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பட்டூராவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சென்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பட்டூராக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறலாம். பார்த்திங்கன்னா 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கிறலாம். சுகர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட் உங்கள் நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/4 கப் தயிர் எடுத்துக்கிறலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த தயிர்லையும் எண்ணெயிலையுமே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த மாவுக்கு எனக்கு ஒரு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலையெல்லாம் எண்ணெய் தடவி நம்ம இதை 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வைக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்ட்டில் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை. அதை தண்ணி சேர்த்து கடலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, கேஷ்யூ ஒரு 10 எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிறலாம். ஏன்னா வேக வச்சு தான் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம். 2 தக்காளி சொல்லியிருந்தேன். தக்காளியே சேர்த்தாச்சு. தக்காளி முடிஞ்ச வரை நல்லா பழமாக எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்ம சென்னா மசாலா நல்லா கலராக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது இது கூட 10 கேஷ்யூ சொல்லியிருந்தேன். அதையே சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கிறலாம். வதக்கி விட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி தக்காளி, வெங்காயம், கேஷ்யூ இதெல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஸோ அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கணும்ல வெங்காயம், தக்காளி. அதே பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அந்த பேனையே நான் அலசி இந்த வெங்காயம், தக்காளியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதக்கணும்ல அதே கடாயில் 1 டீஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக பட்டர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. நான் ரொம்ப பட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது இது வெந்தயக்கீரையை காய வச்சு எடுத்தது, அதுதான் கசூரி மேத்தி. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் சேர்க்குறோம்னா நல்லா கலராக இருக்கும். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. சில்லி பவுடர் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சில்லி பவுடர் சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்திங்கன்னா சில்லி பவுடர் ரொம்ப டார்க்காகி அது ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி பவுடரோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன்,
ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது மாங்காய் பொடி அதுதான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ இதை அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அந்த ஜார்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ அதுலேயே நல்லா வெங்காயம், தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு ஒட்டிகிட்ருக்கும்ல, ஸோ அதையே நான் கலந்து விட்டு இதில் சேர்த்துட்டு அது கூட தேவைக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு கவர் பண்ணி 10 நிமிஷம் வந்துட்டு அந்த கிரேவி வந்துட்டு நல்லா வெந்து வரணும். அது ஆயில் விட்டு பிரிஞ்சு வரணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ அது கூட ஒரு பச்சை மிளகாயும் 2 கப் வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை அதையும் சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நார்மல் சென்னா மசாலா செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க காரம், அந்த மாங்காய் பொடி இதோட புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சுகர் சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அந்த மசாலாவும் அந்த கிரேவியும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறலாம். ஆப்ஷனல் தான் இது ரெண்டுமே. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறணும். ஸோ அந்த க்ரீம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டூராக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருந்தது. இந்த சென்னா மசாலா நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அவங்க வந்து எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி செய்யும்போது ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பட்டர் வேணுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் தொடையிலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை ஒரு மீடியம் சைஸ் பால் அளவு எடுத்துக்கிறலாம். இதை நல்லா உருட்டி எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், ரொம்ப வந்துட்டு மெல்லிசாக உருட்டக்கூடாது. இந்த அளவு பார்த்து உருட்டிக்கிறங்க. இது கடையில் வந்துட்டு நான் ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டு விடாமல் நம்ம இந்த மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ளஸ் வந்து எண்ணெயை வந்து மேலே இந்த மாதிரி அள்ளி ஊற்றணும். இப்போது நான் சொல்கிற இந்த மாவு, இந்த தயிர், இந்த அளவெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பட்டூரா செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டான பட்டூரா கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களை வந்து